வணக்கம், நான் மணிகண்டன் பேசுகிறேன். ஈலியோ ஆல்பம் சாங்குடைய டைரக்டர். இவர் தான் கேமராமேன், இவர் மியூசிக் டைரக்டரு. இதுதான் எங்கள் இப்போ ஹீரோ, ஏலோடைய ஹீரோ அவங்க அடங்காடி. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த ஏலோட சாங் சொல்லிட்டு ஆல்பம் சாங் பண்ணிருக்கோம். இது ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ஒரு கண்டென்ட்டோட தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஏலோட சாங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அது கடைசியில் லொக்கேஷன் மாதிரி நிறையா மாற்றங்கள் வந்துச்சு. இதுக்கப்புறம் அண்ணன் பேசுவார், கேமராமேன் சார். இல்லை வந்து ஜெய்கிருஷ்ண கம்போஸ் பண்ண அந்த சாங் ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போது, அதாவது ரொம்ப ஒரு டைம்ல அதை கேட்சிங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ நல்ல அதை வந்து இந்த சாங்கை வந்து நம்ம ஒரு இடத்த கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு மலை சார்ந்த இடங்கள்ல ஷூட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஊட்டியை பிளான் பண்ணோம். அப்போ வந்து ஊட்டி பக்கத்தில் போனால் ஊட்டிங்கிறது கமர்ஷியலாக கிரௌடாக சில பக்கத்தில் இந்த கோத்தகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டி எஸ்டேட் இதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி அங்கே ஒரு வாழ்வியல் மாரி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட டேரக்டர் பண்ணிக்கிட்டு சொல்லும் போது அவர் உடனே நம்ம ஆக்சுவலி ஹீரோ வெற்றி வந்து அவர் எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டோடனே அவர் வந்து ஏதாவது அவுட்டோரு இது மாரி போய் பண்ணலாமா இது பண்ணலாமா ஒரு செயல்பட யோசிக்கவே இல்லை. இந்த சாங்கை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு வெற்றிவேல் முருகன். ஏன்னா அதே போல இந்த கன்னடத்துக்கு வந்து இப்போ பர்டிகுலராக அந்த அழகான சாங்குக்கு ஒரு பெண்மையை நேசிக்கிற அந்த ஒரு இதுதான், ஒரு ஆத்மமான ஒரு காதலியை வடிக்கிறது தான். அதுக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து ஃபெமிலியா போக முடியாது, அழகான ஒரு தேவதை மாரி ஒரு பொண்ணை தேடணும். அப்போதான் இந்த மோனா கிட்ட சிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டா சொல்லு மோனாட்ட வந்து ஏட்டு வாங்குறதுக்காக அவங்க நீங்க அப்ரோச் பண்ணி அவங்க அதாவது அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட். அப்படின்னா அது எப்படின்னா இது நாங்கள் எடுத்தது வந்து அப்படியே வந்து லவ் சாங்கா போய் ஒரு குடும்ப சாங் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு, ஆனால் அவங்களாம் ஸ்கிரீன் பின்னாடி தான். பட் ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்கே நாங்கள் போயிட்டு நல்லா ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் இடையில வரேன். இந்த சாங்கை வந்து எப்படி உருவாடுச்சு, இந்த சாங்கை எங்கள் மனசுல நிற்க வைக்கிறது வந்து இப்போ ஜெய்கிஷ் வந்து இதை கம்போஸ் பண்ணி சொல்லி அவங்க, ஏன்னா ஒரு ஆத்மா தானே இது. அது இல்லாமல் அந்த பாடல் எழுதினவர் அவருக்கு ஒரு மகன், அவருக்கு ஒரு சின்னவனுக்கு அது என்னன்னு சாங்கை கம்போஸ் பண்ணிட்டோம். எங்கள் டைரக்டருக்கு வந்து இந்த சாங் வந்து ரொம்ப ஃபேவரட்னு சொல்லிட்டு இருப்பார். விஸ்வநாடகம் அந்த சாங் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப அந்த சாங் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ஈவன் அவர் வந்து ஃபோன் பண்ணி அவங்க பசங்களெல்லாம் கூட எனக்கு பாட வச்சிருக்காரு. ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் சாங் வந்து தேசிய இது மாதிரி ஆயிடுச்சு. சார் எங்க வீட்லயும் சார் எங்க அம்மா போட்டு போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அது போட போட காதுல இன்பமா வந்து பாயுது. நிச்சயமா நல்லா தான் இருக்கு. நிச்சயமா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அது இது எழுதுற ரைட்டர் அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். அச்சப்பன் காலேஜில் படித்தாரு, தமிழ் லிட்டரேச்சராக படித்தாரு. ஸோ ஒரு அறிவுக்கரசு சொல்லிட்டு அறிவுக்கரசு ஒரு சம்பவத்தை ஆர்ட்ராக்ல பேர்ட்டார் அவர். ஸோ அவர் ஞாபகம் வந்து சாங் வெளியே வரணும்னு சொன்னாங்க. அவர் எழுதுற அந்த லிரிக் வந்து இன்னைக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு மரியாதை பண்ணாங்க. அவங்க அப்படியே கண் கலங்கி மனம் உருகி என்னோட மகனோட ஆத்மா உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு எல்லாருக்குமே ஒரு கண்ணில் கண்டிப்பாக அந்த சாங் வந்து ரீச் பண்ணுறதை வந்து அவர் மேலும் தான் வாழ்க்கணும். உண்மையிலே ரொம்ப அவரோட காட் கிஃப்ட்டு எங்களுக்கு அவர் அந்த லிரிக்ல பண்ணி அதை பிரமாதமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த சாங்கை வந்து கண்டிப்பாக கேட்கணும். அதாவது நீங்கள் ஏழு இது பண்ணாவே நம்ம ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஹீரோ சார் டைரக்டர். ஏன்னா அந்த சாங் வந்து வெளிவந்ததுக்கு ரீசனே நம்ம ஹீரோ தான். அண்ட் டைரக்டர் வந்து இந்த சாங் தான் வேணும்னு சொல்லிட்டு இதுதான் லைக் இந்த சாங் வெளிவந்தது எனக்கு அறிவுக்கரசுக்கு நான் மட்டும் ட்ரிபியூட்டாக நான் எடுத்துக்கிறேன். அவரோட வரிகள் வெளியே வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கேற்ற மாதிரி அந்த வரிகளும் வந்து பேசப்பட்டது. எல்லாருமே வந்து அந்த அவர் ஒரு சின்ன லைன்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. தெரிஞ்சே தாண்டி தொலைஞ்சே போன இந்த லைன்ஸ் தான் காதல் வந்து ஒரு அடங்காத கடவுள், இந்த மாதிரி லைன்ஸ் தான் ஹைலைட்டாக இருக்கும். பிறந்த போது அழ நானும் நடந்து போறேன் உசுரான், அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வரிகள் எல்லாம் அதுக்கு மூலமும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ராத்திரி அப்படியே நிற்பாரு. என்னடா ஆச்சு அப்படி தள்ளிட்டு அப்படி ஓடுவாங்க, அப்படியே மெய்மறந்து பார்ப்பாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து ஷூட் பண்ணாரு. கண்டிப்பா உண்மைதான். சீரியஸ்லி முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அவரை நாங்கள் இந்த சாங்கை வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தோம்.
ஏன்னா அவர் விட்டா கிழிச்சு காசு மேடையில இருந்து இது வரைக்கும் அடிச்சு நவுத்துட்டு போற ஒரு டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டான்ஸர். ரொம்ப அவர் சில மூமெண்ட்லாம் நீங்க அவர் ரீல்ஸ்லாம் பண்ணுவாரு, தரையிலேயே இருக்கிற காலு பறந்து ஆடுவாரு. ஆனா அவரை கொண்டு போய் வச்சிருக்காங்க வந்து ஒரு மாண்டேஜஸா இருக்கும்போது அவருக்குள்ள முடியல. ஆனா அந்த சாங்கை திருப்பி போட்டு 2 வரைக்கும் கேட்கும் போது அந்த ஆட்டமே அமைதி ஐயா அழகா தத்ரூபமா நடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப கேள்விப்பட்டேன். அவர் வந்து இந்த சாங்ல டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரா? டைரக்டர் தான் அவர் வந்து இல்ல நான் சொல்றது நீங்க சொல்லிட்டு இவரு லைட்டா சொல்லி பார்த்தாரு, லைட்டா ஒரு மூமெண்ட் ஜம்பு போடலாமான்னு. ஜம்பு போட்டா தாங்காதுப்பா, ஏன்னா அந்த வரிகளுக்கு இதா இருக்க. ஆனா அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ரேண்டமா ஒரு சாங் ஒன்று பண்ணிடுவோம். இந்த சாங்குக்குள்ள நம்ம அந்த மென்மையான ஒரு இதை கொடுத்துவோம் அப்படிங்கிறது. இல்ல அவருக்கு ஏற்ற சாங் என்கிட்ட ஒன்று இருக்கு, பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அது வந்து நல்லா வச்சு டஸ்ட் கிஸ்ட் போட்டு ப்ரொஃபைலர் வச்சு பறக்க விட்டு நெருக்கி விட்டு அப்படியே எடுத்துரும். அது பண்ணிடலாம். அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு பிரசாத்ல அப்படி வெளியிடுறதுக்கு வந்ததுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. சேனல் மால் பண்ணி எல்லாமே ஆமா அது வந்து எடுக்கும் போது வந்து இந்த சாங் ஒரு ஆல்பமா வரணும், அது வெற்றிக்கு ஒரு டெடிகேஷனா இருக்கணும். இந்த அவர் அறிவுக்கரசோட அந்த வரிகள் வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும். ஜெய்கிரிஷோட அந்த தத்ரூபமான இசை வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கிறதுக்காக அந்த சாங்கை வந்து நாங்கள் அப்படி எடுத்துட்டு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன் வந்து நம்ம ஒரு தேட்டர்ல போட்டு இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அட்மாஸ்பியர்ல நம்ம ஃபேமிலியோட வச்சு அப்படிங்கும் போது வெற்றி சொன்னாரு. அவ்வளோ தூரம் பண்றப்ப இது ஒரு விழாவாக பண்ணிடலாங்கும் போது எங்களுக்குலாம் அந்த மேடை வந்து முதல் மேடை. ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அது உள்ள வரும்போது எனக்கு இன்னும் சொல்லவே உள்ள இருக்குது. ஏன்னா அந்த அரங்க நிறைஞ்ச அப்படியே உங்களை நீங்க தான் எல்லாமே வீடியோ அப்படி இருந்து எங்களை வாழ்த்தி அவ்வளோ பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் வந்து எங்களை வாழ்த்தி அதை ஒரு தரமான அதை வந்து பேசும் பொருளாக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப பிரமாதமான நிகழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா தாராள மனசுங்க, நல்ல மனசு எல்லாத்துக்கும் என்ன எல்லாம் இதுவுமே இது இல்லையா இது இல்லையா சாங்க அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகணும், என்ன பண்ணணும், அடுத்து ப்ரமோஷன் இது பண்ணலாம் சொல்லிட்டு வேற லெவலில் வந்துருச்சு. இப்போ நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டீங்கன்னா என்ன ரீச் ஆகி நாங்கள் அடுத்தது இது மாதிரி விஷ்ணு வந்து எல்லாரையும் பாராட்டுறாரு. பட் அவர் ஃப்ரேம்ஸ் தான் அந்த சாங்குக்கு வந்து பெரிய ஹைலைட். ஒழுங்கான முறையில் எடுத்தாதானே மக்கள் ரீச் ஆகலாம். அதனாலும் பெரிய எக்ஸ்ட்ரீம்லாம் பண்ணல, நம்மளோட வேலையை அங்கே சிறப்பாக பண்ணி கொடுத்தா அது பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியா. ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதை எங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. நம்ம அதுக்கு மட்டும் ஒரு சின்ன என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கோத்தகிரியில் ஷூட் பண்ணுறப்போ பார்த்தா நாங்கள் குளிர்பாக இருக்கும் போனால் அங்கே ஒரே வெயில் தான். கொஞ்சம் அங்கே அந்த லொக்கேஷன்ஸ்லாம் சில இடத்துல பர்மிஷன் கிடைக்கல போல அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்க்கறத வந்து எங்கே அதை பார்த்தா அப்படி இருக்கணுமேன்றதுக்காக பண்ணோம். பாண்டிச்சேரி அதை வந்து இதோட கோத்தகிரியோட டவுன்ஷிப் வந்து மேட்ச் பண்ற மாதிரி பாண்டிச்சேரியோட ஓல்டு டவுனுக்கு நாங்கள் ஸ்ட்ரீட் போயிட்டு அதில் அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. அப்படியே ஒரு மெய் மறந்து அப்படியே இந்த சாய்வாரு அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க அவங்களோட கெமிஸ்ட்ரி. அதே போல நல்லா வந்து அதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்க வச்சு பாடுவாங்க. அந்த இதெல்லாம் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் கிடைச்சதுலாம் அதை வந்து அதை பேசணும். அதுதான் அந்த சாங்குக்கு ஒரு மெயினான ஹைலைட்டு. அதுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் போட்டிருப்பாரு. அது வந்து எங்களுக்கு வந்து அந்த துல்லாத மனம் துள்ள வந்து விஜயும் சிம்ரனும் ஜாயின் பண்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து கொடுத்தது. என் வீட்டில் எங்க மனைவிலாம் அவதான் எங்க இல்லை என்னோட மனைவி தான். அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியானாங்க. அந்த இதை சொல்லு நானே சொல்லுவேன். அந்த ஸ்பாட் இதுல நடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சொன்னது கஷ்டமா இருந்தா எப்படி அவங்க கூட நீங்க எனக்கு நீங்க நிறைய ஸ்டேஜ் அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. பட் ஆன் ஃப்ரேம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்டா ஒரு என்ட்ரியா எல்லாரும் பார்க்க ஸ்கிரீனுக்குள்ள வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் பண்ணும்போது அந்த கோவில்ல மங்களகரமா அழகா ஆரம்பிச்சது. பட் அங்க ஆரம்பிச்ச உடனே அடுத்தடுத்து இது வேற மாதிரி கண்டென்ட்டா போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் நான் இருந்தேன். அதனால தான் டைரக்ட் சார்ட்டி கேட்டேன், ஆனா அடுத்தது என்ன பண்ணலாம், ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், கையிலே தூக்கிட்டு வந்துடுறமா, சாங்க போட்டு அங்கேயே ஆடிலம்மா அப்ப ஆடுறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு. டான்ஸ் எல்லாம் கிடையாது,
நான் சொல்றதை மட்டும் தான் நீ பண்ணணும். அப்போ நான் பிளான் பண்ணிட்டேன். ஓ டைரக்டர்னா அவங்க வந்து ஒரு அம்மா எப்படி ஒரு பையனை வழி நடத்தி கொண்டு கண்டிப்பா 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 சீரியஸ். ஆமா மௌனமான ஒரு மென்மையான இருக்கணும் அப்படிங்கிறது சாங்கிலி அந்த கண்டென்ட் அப்படிதான் கண்டென்ட் கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதை வந்து நம்ம ஒரு விட்டோம். அந்த கோடி வரத்தை கூட அந்த பீச்சத்துல தான் நம்ம சேர்க்க முடியும். எடிட்டெல்லாம் நம்ம பண்ண முடியல. ஆமா அதே போல அந்த ஓப்பனிங் வந்து நீ வந்து ஒரு கதை சொல்ல போற ஃபீல்ட்ல வந்து அதை பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அவர் கேத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஷூட் பண்ணியிருந்தோம். ஆமா அதாவது 3ஆம் பையோட கிளைமேக்ஸ் எடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அதை பார்த்த உடனே ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் சொன்ன டைரக்டர் என்ன சொன்னார்னா, அவன் வந்து ஒரு வழியோட அங்கே நின்றுட்டு இருக்காப்புல. நீங்க அப்படியே அந்த ஆலையில்லாத ரயில்வே ஸ்டேஷனு வழியோட நின்றுட்டு இருக்காரு. அப்போ அப்படியே சின்ன ஒரு ட்ராக் போறீங்க, அவர் அப்படியே நிமிர்ந்து கேமரா பார்க்குறாரு. அப்புறம் கதை சொல்ல போயிடலாம், அதுக்கப்புறம் படிக்கலாம்னு சொன்ன போது அப்போ ஒரு டைலாக் ஒரு வாய்ஸ் ஒரு டைலாக் வரும். அதுதான் அந்த சப்ஜெக்ட் எடுக்குது. என்ன பண்ணிட்டாரு, ஓகே ஏன் இப்படி விட்டனோட நிற்கிறாரு அப்படிங்கிறத பண்ணி அப்படி சாங் விட்டு போனால் அந்த அழகான அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஏலேலோ அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த ஏலேலோ ஏன் டைட்டில் வச்சோம்னா அது அந்த லைன் அப்படி அப்படியே வர்றது ஏலேலோ நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா எப்பவுமே வந்து என்னன்னா சாங்குடைய ஓப்பனிங் வரியை வச்சுதான் நம்ம சாங்குடைய லிரிக்ஸ் டைட்டிலா வைப்பாங்க. ஆனா நம்ம வந்து கோரஸ்ல இருந்து எடுத்து நானும் சாத்த சொன்னேன், என்ன செஞ்ச புள்ள இல்லன்னா என்ன என்னமோ செஞ்சுட்டா அப்படி 2-3 இதுல வைக்கலான்னு தான் நான் சொல்லியிருந்தேன் சார்ட்ட. கண்டிப்பா சொல்லியிருந்தேன். ஆமா ஆமா அவங்கதான் சொன்னாங்க கோரஸ் வந்து நல்லா இருக்கு. நானும் அதை யோசிச்சு பார்த்தேன். ஓகே 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 ரொம்ப ஆனா வந்து என்ன அது வந்து உங்க சுங்குடி சேலை கட்டிக்கிட்டு நீ வேட்டி கட்டிட்டு இருந்தா என்ன போட்டுட்டு வேட்டி கட்டிட்டு இருந்தா என்ன செஞ்ச புள்ள இல்ல அது வந்து இவருடைய சொந்த ஒரு பட்ரூட் இருக்கு பாத்தீங்களா, முந்திரி தோப்புல போய் அந்த சாங் வச்சு பண்ணீங்கன்னா நீங்க அந்த டைட்டில் வைக்கலாம். நீங்க இது ஊட்டி பேட்டோட என்ன செஞ்சு போல நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு. அப்ப இன்னொன்னு இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது பண்ணது வேற கான்செப்ட். ஆமா ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் சீன் உங்களுக்கு தெரியல, 4 மணிக்கு ஹீரோயினி வந்து ஊட்டில போயிட்டு குடிச்சிட்டு தலையை பின்னி கொண்டை போட்டுட்டு கோலம் போடுறதா முதல் சீனே சொல்லி இல்ல இதுக்கு என்ன திரும்ப பண்ணாரு சாணி அந்த பிள்ளையார் செஞ்சு அந்த பூ ஒண்ணு வைப்பாங்கல்ல, இதெல்லாம் என்ன ஆள் வச்சு ரெடி பண்ணிக்கோ அண்ணா. இங்க இருந்து ஊட்டிக்கு எடுத்து போறதுக்குள்ள பேட் இப்படி இல்ல நீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க போயிட்டு பாத்துக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு ப்ரெஷர் பண்ணாரு. அப்புறம் அந்த சீன்ல கொஞ்சம் எடுக்க கண்டிப்பா கண்டிப்பா செண்பகமே செண்பகமே ஃபீல்ல திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து எங்க ஊர் பாட்டுக்கார பேர் எடுக்கலாம். நம்ம கூட எங்க ஒரு ஆட்டக்காரன் வச்சிருக்கலாம். கண்டிப்பா 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 அடுத்து போயிடுவோம். சூப்பரா எல்லாத்தையும் இப்ப நீங்க சொன்ன எல்லா டயலாக்குமே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்ன சொன்ன கான்செப்ட் வேற ஜி. ஆமா ஆமா தெரியுமா, என்ன சொன்ன கண்டென்ட் வேற. ஊட்டி கிளம்புற கேப்ல வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து பாய்ஸ் நல்லா போய் நல்லா டைம் முடிச்சு. ஆமா ஆமா இந்த ஊட்டிக்கு போற கேப்ல கான்செப்ட்ல மாறிடுச்சு. சாங் வரும்போது வேற பேட்டர்னா வருது. ஓகே 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 என்ன இது நீங்க சொன்ன கண்டென்ட் வேற, என்ன சாங் வேற ஏதோ வந்து வெட்டிட்டு கேட்டிருந்தாரு. ஓகே ஓகே அது பயங்கர ஷாக்கிங். ஆனா எல்லாமே சூப்பரா வந்துச்சு. அதாவது சொன்ன விஷயம் தான் அவங்க கான்செப்டோட யோசிச்சது வந்து என்னன்னா அது வந்து என்னன்னா இப்போ இப்ப சொன்ன கான்செப்ட் வந்து அந்த ஏழு ஒரு படம் பண்றோம்னா நம்ம படத்துக்கான விஷயத்துல கான்செப்டோட வச்சிடலாம். ஏன்னா இப்போ அது ஒரு ஆர்டர் வசப்ப அவர் பார்க்கணும், பஸ்ல ஏறுவாரு, உங்க ஃபர்ஸ்ட் வந்து இருப்பாங்க, அடுத்தது அது டைமிங் லப்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட். அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொண்ணா இருக்கும், அப்புறம் வந்து அவர் ஒரு பஸ் டிராவல் ஆகும், அடுத்த பொசிஷன் வரும், அடுத்த பொசிஷன் வரும். இதை வச்சு நம்ம ஊட்டியில வந்து நம்ம ஷூட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெரிய செலவாகும். ஏன்னா பஸ் நம்ம வந்து ரெண்டட் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய பூ. ஆனா நம்ம வந்து ஊட்டியில வந்து பொக்கே ஷாப் போய் பார்த்தா பொக்கே ஷாப்பே இல்லை, ஒரு ஷாப் கூட இல்ல, பொக்கே ஷாப்பே இல்ல, பொக்கே ஷாப்பே இல்ல. நாங்களே அப்புறம் மலையில காட்ட போய் ஒரு ஷார்ட் நல்லா இருக்கு. அதனால சொன்னாரு அதுக்கு லென்த்தா போனா அது பண்ண முடியாது. சரி என்ன பண்ண போனோம் அதுதான் யோசிக்க போது அந்த கேத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த திடீர்னு சம்பவம் நடந்துச்சு.
அதான் நீங்க போட்டோகிராஃபர் நீங்க பேர் வேண்டிய இசையா பேர் வேண்டாரு ஆர்டிஸ்டா பேர் வேண்டாங்க எனக்கு என்ன இருக்கு நான் ஒரு கான்செப்ட் பண்ணல எனக்கு பண்ணல மொத்த டீமே பேர் வாங்க வச்சது அப்ப என்ன Leadership நீங்க தான். போட்டதுல மாறிட்ட கட்டிட்டல அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் ரெனோவேஷன் ஓபன் பண்ணாரு. அப்புறம் வந்து இந்த ஃபிளாஷ்பேக் சாங் போயிடும். சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு இன்சிடென்ட் தப்பு நடந்துரும். அவங்க வந்து ஓங்கி அடிச்சுவாங்க. அடிச்சோட இல்ல சீரியஸாவே அடிச்சுட்டாங்க. நான் 2 நாள் எனக்கு அங்க தெரியல. அடுத்த நாள் வீட்டுல அப்படியே கன்சர்ன் இருந்துச்சு ஒரு மாதிரியா. ரெண்டே போச்சு இல்ல ஒரு take தான். ஆனா அடிச்சது ஒரு வாட்டி தான். டேக் 3 வாட்டி போட்டு நினைக்கிறேன். இல்ல take நீங்க அடிச்சது அடிச்சது சொல்லிட்டீங்க. ஆமா அப்பதான் நான் ஃப்ரீயா ஆனா பட்டுடுச்சு. ஒரே டேக் பண்ணிட்டா ஒரு அடியோட போயிடும் ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு கை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ திரும்பியில. ஆமா அப்புறம் வந்து சரி 3 தடவை ஆயிடுச்சா அப்புறம் ஓட்டு வர பர்மிஷன் டைம் முடியுது கிளம்புங்க ஷார்ட் முடிக்கணும் அப்படின்னு நீ என்ன பண்ண ஃபைனல் டேக் அடிக்கும் போது நீ கொஞ்சமா திரும்பிடலாம் அப்படின்னு நின்றுட்ட. அதான் படிச்சு கொடுக்குது. அது அங்க எனக்கு தெரியல. அடுத்த நாள் தான் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் தெரிஞ்சுக்கணும். ஆமா அந்த மாதிரி அப்படியே ஒரு ஜாலியா போச்சு. ஆனா மோனமும் சூப்பர். அவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லா சீன்லயுமே ஒரு விஷயம் இல்லாம யா கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா நேர்ல பார்க்கறதுக்கும் பிரேம்ல பார்க்கறதுக்கும் டிஃபரெண்ட். இந்த சாங்கத்து இது வந்து என்ன செஞ்ச புள்ள நானாக இல்லையேன்னா அவங்க என்னமோ நம்மள ஒரு மனசை கிடைக்கிறீங்கன்னா அப்படி ஒரு முகமைப்பு இருந்தா தானே அதை பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அப்படி ஒரு அழகு இருந்தா தான் பண்ண இல்ல முடியும். ஆடிஷனே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேல பார்த்தோம். இங்க எல்லா இடத்துலயுமே போயிட்டு சுச்சுவேஷன் பார்த்தோம். அப்புறம் ஒரு 2-3 இடத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நான் பிஸியா இருந்தனால வர முடியல. அப்புறம் அண்ணாவும் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாமே போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா தான் மோனாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. இவர் மைண்ட்ல இருந்து அந்த ஒரு டாட்டை நினைச்சு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாரு. ஓகே சரி இதுக்கப்புறம் ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் அடைய உடனே எனக்கு கூட அம்சர் போட்டோ அம்சர் பார்த்தோன்னே நீ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த நம்ம எடுக்க போகிற சாங்குக்கு கரெக்டாக ஆப்டான ஒரு மகமா இருக்கு. கண்டிப்பா அவங்கள்ட்ட பேசி ஓகே என்ன பண்ணலாம் அவங்க ஒன்னே ஓகேன்ட்டு நைட் பேசி நாளைக்கு ஷூட் போகிறாங்க. ஓகே ஆமாம்மா என்கிட்ட சொன்னாரு. வெற்றி கிட்ட கேட்டு யார் செலவாகல அவர் சுட்டு செலவு வாசல் நிற்கிறாரு அவங்க பிஸியாக அவங்க கேட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பிரமாதமா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலி ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. எனக்குமே அப்படிதான் இருந்தாரு சார். இது ஆர்ஆர் ஃபுல் லைவ் வேணும் எனக்கு வந்து ஃப்ளூட் கண்டிப்பா லைவ் வேணும் இல்ல அந்த ஃப்ரூட் வருது பாருங்க ஃபைனலா அமேசிங் பா என்னன்னா செம்ம. அதுதான் அந்த சாங் ஃபைனலா தூக்கி நிக்க வச்சு எல்லாரையும் கிளாப் பண்ண வைக்கிறது. அந்த வருது பாருங்க ட்ரெயின் போக அந்த வயல ஃப்ரூட் வர காரணம் நினைச்சு நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணது. அதனால கண்டிப்பா ஃப்ரீடமா இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுடைய விஷயம் எல்லாத்தையும் நம்ம வெளியில கொண்டு வர முடியும். இது மட்டும் நிறைய ப்ரொடியூசர் வரும்போது சப்போஸ் அதை கட் பண்ணுவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நான் அதை எதிர்பார்க்கல சீரியஸாவே. லாஸ்ட் சாங்ல எனக்கு அந்த ஃப்ரூட்ல மியூசிக் வருதுன்னு நீங்க காட்டல. அவுட் ஃபைனல் சாங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரு ரெடி பண்ணிருக்காங்க. இல்ல அதுக்கப்புறம் தான் வேணும் அந்த ஓடி வரும்போது அந்த ஃபாஸ்ட் பீட்னே கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரூட்டை போட்டோன்னு தான் அந்த சாங்கோட அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஃப்ரூட் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் முக்கியமா தேவைப்படுது. நல்லா பண்ணாரு ரொம்ப. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க நிறைய அவங்க மூவிஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சைல்ட் ஆர்டிஸ்ட் கூட அவங்க அநேகன் படத்துல பண்ணிட்டாங்க. நிறைய இப்பயும் படம் பண்ணிட்டு இருக்கேன். மதராசி புல்லட் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க நீங்க ஆமா அதுக்கு தான் ரொம்ப சொன்னேன். அதான் அநேகன்ல தனுஷனோட சிஸ்டரா பண்ணியிருந்தேன். அண்ட் புகழ்ல ஜெயனோட சிஸ்டரா பண்ணியிருந்தேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியணும்னா வடிவேலு சாரோட அந்த காலிங் பெல் சீக்வன்ஸ் ஒரு காமெடி வரும். அதுல ஒரு குட்டி குழந்தை வரும். அது நான் சூப்பர் சார். அது அதான் அந்த மோனா சின்ன வயசுல ஃபேமிலி எழுச்சி வரணும். அப்போ அடையாளம் தெரியாது இல்லை. ஆமா ஓகே இதெல்லாம் தெரியுது. இப்போ கரெக்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஆமா இப்போ பண்ணிட்டு நம்ம ஷூட் கூட ஹைதராபாத்ல இருந்து வந்தீங்க போல. ஆமா பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷம். அப்புறம் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் மதராசி மூவி அதுலயும் பண்ணிருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். இது டீம் சார்பா வாழ்த்துக்கள். நல்லா கண்டிப்பா கண்டிப்பா அவர் அந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்ல விஷயம். இந்த சாங்ல எப்படி உள்ள நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இந்த சாங்லயா அதான் நீங்க வந்து ஆடிஷன் பண்ணீங்க கதை பேசணும். மெயினா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்சியா இருந்தது. லைக் அந்த ஹரிச்சரன் சார் பாடி இருந்தாருல அவர் வோக்கல்ஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரிச்சரன் ரொம்ப நல்லா இருந்தது.
அதே மாதிரி லொகேஷன் எல்லா இடத்துலயுமே நம்ம பாசிட்டிவா தான் கிடைச்சது. நாங்க கேரட் பண்ணி இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயுமே ஆ. பண்ண சொன்னாங்க. ஆனா யாருமே நாங்களுமே கேரட்ல எடுத்தோம். கையில பறிச்சாங்கன்னா அங்கேயும் போய். கையில பறிச்சு அவனுக்கு அந்த எல்லாம் முண்டாஸ்லாம் கட்டி ஆமா. அப்படி லைவாவே அந்த அங்கேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இது கூட மரத்துல போய் சாஞ்சிட்டு அப்படியே ரசிச்சு ஆமா எல்லாரும் அந்த ஷாட் கீழே விழுவீங்க, நிஜமாலே கீழே விழுந்துட்டீங்க. இவர் வந்து அது ரெண்டு மூணு தடவை சிரிச்சிட்டாங்க. நான் நினைச்சேன் இது விழுந்து சிரிச்சிட்டாங்க. இல்ல, அது காமெடியா தான் எடுத்தோம். இவர் வந்து அவங்க வீடு ஹீரோஸ் காட்டுறதுக்காக அந்த வெட்டுவாரு. குடும்பம் ட்ரை பண்ணுவாரு. உழுவுற மாதிரி பண்ணுவேன். ஆனா உண்மையிலே உழுந்துட்டாரு. ஆமா உழுவுற மாதிரி நடிச்சதுன்னா பார்த்தா ரெண்டு தான் விழுந்திருக்காரு. அதான் ஒரே டைம் ஓகே ஆயிடுச்சு. ஆமா. உழுவுற மாதிரி நடிச்சாருன்னா ஒரு 5 டைம் போகும். உள்ள போறோம் வந்து பேலன்ஸ்டே இல்ல போயிடும். அங்க அந்த சதுப்பு மாதிரி இருக்கும் அந்த இடம், மழை மழைன்னு ஒரு மாதிரி அது வழிக்கு இழுத்து விட்டுடுச்சு. அதே மாதிரி இன்னொன்னு அந்த எக்ஸ் வலையில நம்ம ஷூட் பண்ணும்போது ட்ரோன் காணாம போச்சு. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஹிஸ்டரியே வந்து உண்மையிலே மலை பிரதேசத்துல போயிட்டு ட்ரோனை மிஸ் பண்ணி திரும்பி ஃபுல்லா மிஸ் இல்ல, ட்ரோன் மிஸ் ஆயிடுச்சு. எங்க விழுந்துன்னு தெரியல. ஃபுல்லா வந்து மிஸ்ட் இல்ல, ஃபுல்லா தேயிலை தோட்டம். ட்ரோனை வந்து நல்லா ஹைட் பண்ணி அதோட லேண்ட்ஸ்கேப்போட ஷாட் எடுத்துட்டு ஆக்சுவலி நான் எடுத்தேன். என்ன பண்ணேன் கொடுத்து அடுத்த டைம் வந்து பைக்ல ஜீப்ல ஷாட் எடுத்துட்டு ட்ரோனை இறக்கி நீ லேண்ட் பண்ணிங்கன்னா நான் போய் ஷாட் எடுக்க டைம் ஆயிடுச்சு. அடுத்த லொகேஷன் போகணும், ட்ரெயினுக்கு போகணும். நான் இப்போ வந்துட்டேன். அவர் ஆபரேட் பண்ணாரு. எங்க பண்ணாரு? ஷாட் எடுத்துட்டு அவன் கும்பல் மேல நின்னுட்டு என்ன ரோட காணோம். ரோட காணுமா? நார்மலா இருந்ததுன்னா நம்ம எங்கேயாவது விழுந்து தெரியும். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க, அவன் இறக்கிருக்கான், சிக்னல் கட் ஆகி அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மரத்துல எங்கேயோ விழுந்துச்சு. அதாவது விஷுவல்ல அந்த கேமரா மட்டும் வந்து ஜஸ்ட் வந்து ரைட்டா இல்லாம டவுன்லயோ இல்ல அப்படியோ ஸ்கைலயோ நம்ம ஃபோட்டோல இருந்ததுன்னா அவ்வளவுதான், அதை விட்டு வந்துட வேண்டியதான். ஏன்னா அதுபடி நாங்க எடுத்த 2 ஷாட் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே போயிடுச்சு. ஆனா அந்த கேமரா விழுந்தது ரோடு லாஸ்ட் ஃப்ரேம் கரெக்டா வந்து நாங்க நிக்கிற அதுக்கு மேல ஒரு ஹில்ஸ் இருக்கு, அதை வியூ பண்ணி இருக்கு. ஆனா இங்கே ஒரு சின்ன கிளா இருக்குது, இல்லைன்னா ஒரு பெரிய மரம் மாரி இருக்குது. இது என்னடா இது எங்க இருக்குன்னா அது இன்னும் கரெக்டா ஒரு 6 நிமிஷத்துல வந்து போயிடும். பேட்டரி சார்ஜ் ஆகிடும் போயிடும்னா உடனே அங்க எங்களுக்கு பைக் ஒருத்தர் கண்டிப்பா லோக்கல் ஏரியா. ஆமா சொன்னாரு, லோக்கல்ல வந்து ஷார்ட்ல இருக்கா பைக் கொடுத்தாரு. எல்லாம் காணணும்னா பரபரப்பா இது தேடுறது. இங்க ஒரு இங்க இருக்க அந்த இடத்த பாக்குறோம், இந்த ஃப்ரேம் பாக்குறோம், இது இந்த மலை தான். பட் இங்கன்னா ஃபுல்லா இருக்குது 1000 சதுர அடிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லா தேயிலை தோட்டமா இருக்கு. எங்க போய் கிடைக்குது? அந்த பையன் லோக்கல்ல அவன் அந்த போட்டோ எடுத்துட்டு டக்குன்னு அவன் அதாவது என்னமோ அவங்க வந்து பெரிய வெட்டி வந்து எடுத்து ஓடுறாரு. இலையெல்லாம் பிடிச்சா அரசிக்கிறாரு. ஏதாவது அந்த ஆடுதா ஷேக் ஆகுது எதை வச்சு கம்ப வச்சு அடிக்கிறாங்க, கல்ல விட்டு பாக்குறாங்க. முடிஞ்சு போச்சு, என்னடா பண்றதுன்னு ஒரே கொடுத்தா வெற்றி வேற வழி இல்ல. அது கூட பயப்படல. முன்னாடி ஒரு ஷாட் எடுத்திருந்தோம்ல அந்த கேபேஜ் அந்த ஃபீல்ல, அது ரொம்ப டஃப்பா நம்ம எடுத்தோம். வெயில் வேற பயங்கரமா அந்த கோஸ்ட் எத்தனை டேக் போயிருக்கோம்? ஒரு அதுவே 15 பண்ண கண்டிப்பா போயிருக்கோம். அது காலையில மத்த நாள் முடிச்சு ஃபைனலா என்ன பண்ணிட்டா அந்த பைக் கொடுத்தவர் வந்து அப்படியே போயிட்டு இவங்க நாங்க எதை எடுக்கிறோம் அந்த ரோடு திடீர்னு ஆடுது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. திடீர்னு எங்க ஆடுது நாங்க இங்கே தான் பாக்குறோம். அப்படியா அந்த ஆஸ்கர் இருக்கப்ப தூக்குற மாதிரி அப்படியே சார் இங்க இருக்கு அப்படின்னா போய் அவன் காலில் தான் அதுதான் அவன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள பள்ளத்துல இறங்கி அதை வியூ வச்சு கண்டுபிடிச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி இது ஒரு காஞ்ச செடி தான். அது பார்த்தா பெரிய மரம் மாதிரி இருந்தது. ஓகே அப்புறம் கண்டுபிடிச்சி அது அப்படிதான் எல்லாருக்கும் வந்து அதுக்கப்புறம் ஓடுறோம் நம்ம. கண்டிப்பா ஆக்சுவலா இதுல அவன் பைக்கை தான் நம்ம யூஸ் பண்றது, அந்த பையனை வர வச்சோம். ஆனா அவன் தான் அதை எடுத்து கொடுக்க போறான்றதே நமக்கு தெரியல பாருங்க. நம்ம ஷார்ட்டா யூஸ் பண்றோம் கண்டிப்பா. ஆமா ஆமா வேற என்ன சம்பவம் அது வேற இருந்தது. இல்ல அதே மாதிரி அங்க இருந்த ஊர்க்காரங்களும் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணாங்க தானே. அதே மாதிரி சேஃப்டி கேர்ள்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அது ஒரு மலைப்பகுதி, அந்த அளவுக்கு சேஃப்டி வந்து ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா அழகா நம்ம பழகிற விதத்தை பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க. அதுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு பாருங்க, நல்லா அழகா பண்ணியிருந்தாரு. அந்த 2 நாளுக்கும் அங்க சூப்பராக. ரொம்ப நன்றி. ஸ்டே பண்ணிட்டு கூட ரொம்ப
நல்லா இருந்தது. ஆமாமா கண்டிப்பா. அவரே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டு படம் பண்ணலாம் சொல்லிட்டு பேசியிருந்தாரு. ஆமா ஆமா, அது அடுத்த இன்டர்வியூல கொடுக்கலாம். இல்ல பேசுறேன். நம்ம அதாவது ஒரு நாங்க இன்னொன்று சொல்லணும், அந்த ஒரு ரெசார்ட் ஓனர் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போறதுனா வந்து அவர் ரெசார்ட் ஓனருக்கு எவ்வளோ ஷூட்டிங் எடுப்பாங்களாம் பார்த்தா எல்லாம் தேராது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா நாங்க எடுக்கிறத பார்த்து சின்ன குழந்தை மாதிரி இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி எங்க கூடவே வருவாரு. கூடவே வருவாரு. ஏன் ஹோட்டல்ல வந்து அவர் அங்க போனாருன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாம வந்து ஒரு ஒவ்வொரு மணி வந்து நானும் இன்னும் பார்ப்பாரு. எப்படின்னா சூரிய சரத்குமார் பார்ப்பாருல்ல அந்த மாதிரி வந்து பார்ப்பாரு. என்னன்னா அதோட தன்மையை நம்ம எடுக்கிறது வந்து ஒரு ரசிச்சு அவர் போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, நாங்க வந்து எடுக்கிறத பார்த்தா சத்தியமா நானும் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது உங்களை வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டாரு. நல்லா பண்றீங்க, தம்பி நல்லா பண்றாரு, எல்லாம் நம்பர்லாம் வாங்கி ஒழுங்கா பேசி பொருத்தமா நீங்க வாங்க, எங்கள்கிட்ட இடமே இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எல்லாம் பண்ணி தராங்க. என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல கதையை எடுத்து அப்படியே தங்கி வாழ்ந்து எடுத்துட்டு போயிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது எனக்கு ஒரு பேரா இருக்கணும். என் ஃபேமிலி எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. இந்த ரெசார்ட் இது சுத்தி உள்ள இடம் வச்சு நான் வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் ஒன்றும் இல்லை, 2 கோடி போயிடலாமா சின்ன சரி பண்ணிடலாம், இது பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அவரை போய் மீட் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா நானே இப்ப இடையில அங்க போக வேண்டியதா இருந்துச்சு. இல்ல நம்ம எல்லாம் அந்த ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ இவ்வளவு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கனால வரேன் சார், நெக்ஸ்ட் மந்த்ல வரேன். இதுக்கு முக்கியமா என்ன சப்போர்ட் பண்ணது, ஸ்டேஜ் மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணால. அந்த சாங் வந்து கண்டிப்பா கண்டிப்பா அவரே இந்த சாங் நானே ரீல்ஸ் பண்ண சொல்லிட்டு அவரே பண்ணி ரீல்ஸ்க்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா அவர் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்க, அவர்கிட்ட போய் கேட்டீங்க. அவர் சாங் காட்டு போடுமே மேல சாங் பார்த்தோன்னே தாராளமா பண்ணலாம். பிரமாதமா யாரு அந்த மியூசிக் டைரக்டர் சூப்பர். அன்னைக்கு நமக்கு ஸ்டேஜ்ல கூட வந்து ஜெய்கிஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் கோரியோகிராஃபி எவ்வளவு லெஜெண்ட், நம்மளுக்கு அந்த வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருப்பாங்க. ஆனா கூப்பிட்டு சிங்கியா சொல்லி ரொம்ப சீரியஸ்லி வெற்றி நீ என் கூட சேர்ந்து ஆடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆடி நியூஸ் போடுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இல்ல. அதே மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்தது நமக்கு விமல் சார் அதே போல ஹீரோ பண்ணிட்டு வந்து மோனாவை ஒண்ணு கம்போஸ் பண்ணி இதே இடத்துல கண்டிப்பா அதை பண்ணி ரொம்ப நம்மளால நீனா போயிட்டு ட்ரை பண்ணோம். போனா அந்த டைம்ல வந்து எனக்கு நானு ரீல்ஸ்ல அது போட்டு அந்த அந்த பாடி லாங்குவேஜ் லெக் எடுக்கும்போது அந்த ஒரு டான்ஸோட பாடி லாங்குவேஜ் இருக்கு அவங்க கிட்ட. அதை அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக பண்ணிட்டாங்க சூப்பரா. அந்த ஹேண்டுங்க அந்த லெக் போய் ரீச் ஆகுறது. நம்ம எப்படி ஒரு ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் டான்ஸ் வந்து ஆக்ஷன் வந்துடும். கண்டிப்பா டான்ஸ் வந்து ஆக்ஷன் வந்துடும். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த கேப்சிங் டான்சிங் வந்து மூமெண்ட் ஒரு ஹீரோ ஹீரோயினா வரவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா 2 3 நீ அப்படியே ஒன் மோர் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கா அவங்க நல்ல மூமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. மாஸ்க் பொண்ணுக்கு வராது அப்படின்னு. ஆனா அவரு எப்ப பண்ண சொல்லணும்னா அப்படி கப்பு கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படி போனான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பண்ணுவோம். நல்லா டக்குன்னு எடுத்தீங்க. அதே மாதிரினா நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கிறதுக்கு விமல் நடிகர் விமல் சார் நமக்கு அவங்கலாம் விமல் சார் வந்து விமல் சார் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சார் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் லுக். இல்ல விமல் சாரே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தினேஷ் மாஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் கொடுத்தாரு. ஆமா எல்லாருமே தஞ்சாவூர் போனோம் இங்க இருந்து. தஞ்சாவூர் ஷூட்டிங் லொகேஷன் போயிட்டு அவரு கூப்பிட்டு ஏய் நல்லா இருக்குடா காட்டுறா பார்க்கலாம் சூப்பரா இருக்குடா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்மளாம் கேரவனுக்குள்ள போய் உட்காந்து பேசிடுவோம். எவ்வளவு ஹம்புல் பாருங்க. எல்லாமே அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி வெளியில நிக்க வச்சு அப்படி பேசிட்டு ஓகேப்பா நல்லா இருக்கு என்ன ஃபர்ஸ்ட் லுக் பண்ணுமா அப்படின்னு தான் உடனே கேரவனுக்குள்ள கூட்டு போயிட்டு கடை உட்கார என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு அதை பார்த்தேன். அதையும் பார்த்தாரு ட்ரீம்ஸ். யாரு ட்ரீம்ஸ் ஷார்ட் ஃபிலிம் இல்ல அப்படி எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அளவுக்கு பேசினாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாரு. ஷார்ட் ஃபிலிம் காட்டணும், ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா பார்த்தாரு. விமல் சார் கொடுத்தாரு, ஜான் விஜய் சார் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார். ஆமா ஸ்ரீகாந்த் சாரும் பார்த்துட்டு ரொம்ப உங்களை பாராட்டினாரு. முக்கியமா பாக்யராஜ் சாரும் வந்து அவர்லாம் வந்து ரொம்ப வந்து நல்ல சாங் வந்து. ஆனா பாக்யராஜ் சார் வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப பாராட்டினாரு. வந்து உண்மையிலே
வெற்றி நீங்க டான்ஸ் கிளாஸ் இதுல ட்ரை பண்ணிட்டீங்களா புதுப்பட்டதா புதுப்பட்டதா நடிச்சீங்களா என்னன்னு சொன்னாரு. இல்லை சார் நான் சும்மா ஆர்வமாக தான் வந்தாங்கன்னா பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கீங்க அடுத்தது ஏதோ ஹீரோ பண்ற இதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்பன்னு சொல்லிட்டு கை கொடுத்து ரொம்ப இயற்கை சார்ந்த கண்டிப்பா வந்து கலந்துக்கிறாரு. நான் சொன்னா வந்து வரை பட் அவருக்கு ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு இது அன்னைக்கு வெளியில ஏதோ காலேஜ் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னேன். அப்புறம் வந்து தினேஷ் மாஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு யூனியன்லயே வச்சு எல்லாரையும் வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப நேரம் பேசினாரு என்ன பார்த்துட்டு. ஆக்சுவலா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரு நானும் சேர்ந்து நல்லா வருவேன் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் சொன்னீங்கல்ல, எல்லாருமே மூவிஸ்ல பெரிய பெரிய மூவிஸ் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் இவரே நீங்களும் இப்போ 4 கிலோமீட்டர்ல உங்களுக்கு பண்றீங்க. அப்புட்டி சார் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஜீவகாரண்யம், அப்புறம் மாட்டத்துல 1000 எல்லாமே பிரதரும் அவரும் நான் வந்து இது வந்து நான் வந்து ஒரு ஸ்டில் போட ஆக்சுவலி நான் செல்வராம் டீம்ல இருந்தேன். 2000 மயக்கம் இல்லை திமுரு இதெல்லாம் படம் பண்ணிட்டு இப்போ வந்து கராத்தே பாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் போட தான். பட் வந்து இவ்வளவு நானும் ஒரு 20 வருஷமா பழக்கம். அவர் ஒரு ஸ்டோரி 20 வருஷம் சொன்னாங்க 15 சொல்லுங்க ரொம்ப ஜாஸ்தியா ஒரு 5 வயசு அதிகமா தான் போட்டு சொல்றீங்க. அப்படிதான் சொன்னேன். வந்து 15 வருஷம் தான் ஆகுது. இல்ல 16 சொல்லுங்க. திமுருல வந்து எனக்கு அவருக்கு ஸ்டில் போட இருக்கும்போது ஒரு உதவி வந்து பண்ணி 2 பேருக்குள்ள ஒரு அப்புறம் அது ஒரு பாத்தி சார் அதுல விடாத கருப்பு போல நம்ம படம் போயிட்டு அப்புறம் வந்து பாத்திமன் சார்ட்ட வந்து 1000 படம் வந்து அவரோட ரொம்ப ஃபேன். ஏன்னா எனக்கு அவருக்கு 1000 ஃபேனா இருப்பாரு. ஏன்னா நான் சொல்றேன் உனக்கு நான் ஃபேன் அப்படின்னு. ஏன்னா நல்லா அந்த ஆக்ஷன்லி பிளாக்ல அவ்வளோ அழகாக சொல்லி எடுக்குறீங்க, ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் அடுத்து அவர் பண்ண படங்கள்லாம் எனக்கு கூட ரொம்ப பண்ணியிருந்தாரு. அப்போ அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நான் அவர்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்டேன், எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சார். ஒன்றும் இல்லை, நண்பரை ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து தம்பி அவர் வந்து உதவி இருக்காரா நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்னாரு. கேட்காத நீ இது கேட்டுட்டீங்க. ஆனால் அவர் சொன்னார் ஒரு உதவி இயக்குனர் தான் என்னை ஃபாலோ பண்ணி வந்தால் தான் அவங்களோட என்னோட இது தெரியும் வழி. அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்க நல்லா சார் ரொம்ப கரெக்டாக. இவர் வந்து ஜாயின் பண்ணி விட்டா உடனே ஒன்றும் இல்லை கை கொடுத்தாரு இறங்குங்க அப்படின்ட்டாரு. இறங்க எப்படி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு பார்த்து ஒன்றுமே. அதாவது விஷ்ணு நீங்கள் நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவருக்கு ரொம்ப மனதான் நன்றி. அதுலேருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்காரு. அப்புறம் நான் தான் ஃபோட்டோகிராஃபிலேருந்து எனக்கும் சினிமா கேமராமேனாக தான் வராது வர அந்த இடத்துல வந்து வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஃபோட்டோகிராஃபியாக நல்லா இருக்கேன். இப்போ வந்து இப்போ இந்த ஆல்பம் சில ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் கேமராமேனா. இதை பார்க்கும்போது எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு படம் அடுத்து திருமணமா அப்படியே சுற்றுலா போயிடலாம், நல்லா ஒரு விஷயமா எனக்கு பண்ணுவோன்ற இல்லை. அது அவருக்காக உண்மையிலே இது கதையின் நாயகனாக இவருக்கு பண்ணுறதுக்காக ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஒரு அப்படி 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 அப்படிங்கிறதுல முடிஞ்சிடணும். அப்படிதான் அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஆக்ஷன் டான்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணிடுறாரு. இல்ல A to Z எல்லாமே அதுல பயங்கரம் ரொமான்ஸ் ரொமான்ஸ் கேட்டா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தது. எனக்கே கொஞ்சம் இப்படி இவ்வளவு ஒரு டான்ஸ் நீங்க வந்து முடிச்சிட்டீங்க, எக்ஸ்பிரஷனோட முடிச்சிட்டீங்க. நீ போட்டு அந்த கோவில்ல இருந்து ஒரு சீன்ல வரும் பாருங்க, அப்படி அந்த கோவில்ல இருந்து ஒரு ஷாட் எடுத்துருப்பீங்களா, இப்படி கிராஸ் பண்ணி வரும் சாங்ல வரும். அதெல்லாம் இப்படி வரதான் ஒரு மாதிரியா வர அந்த சீன் என்னென்னமோ நம்ம பிளான் பண்ணமே அப்படின்ட்டு அந்த சீன்ல பார்த்துலே தெரியும். ஃபேஸ் எல்லாம் இப்படி கடிச்சிட்டு இப்படி வரும். அது யாருக்கும் தெரியாது. அந்த ஷீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆரஞ்சு பழம் மரமான அந்த மலை கிட்ட அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்தோமே கோவிலுக்கு கீழே அதுல இருந்து வரும்போது அந்த சீன்ல பாருங்களேன் நல்லா தெரியும். என்ன ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு என்ட்ரி மேல குடுத்தியாடா குடிச்சிட்டு அந்த ஷாட் தான் பாத்தீங்க நல்லா ரொம்ப அழகா அவளோட உள்ள என்ட்ரி ஆவா மேல பறந்துட்டு நல்ல ஒரு இதா இருக்கும். கிடாக்கு பாக்குற இங்க பாக்குற மாதிரி ஒரு பம்ப் ஷாட் இருக்கும். ஓகே எனக்கு பிடிச்ச ஷாட் வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பட்டா மேல உங்களை பார்க்க வருவாங்க. ஆமா ஆமா அந்த ஹீல்ஸ் அந்த பால்ஸ் மேல வர்றது அந்த ஷாட்ஸ் நல்லா ஆலமரத்துல நீங்க அப்படி இவங்க போவாங்க, நீங்க இங்க இந்த பேக்ல ஆமா ஆமா அந்த ஷாட்ஸ் ரொம்ப அது கேமராமேன் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. சைக்கிள் தள்ளிட்டு வர ஷாட் ரொம்ப இல்ல அது சூப்பரா இருக்கும். அந்த இடம் லொகேஷன் அந்த மரத்துக்காக தான் அந்த லொகேஷனுக்கு போனோம். அப்ப எக்ஸ் வேல்யூ லொகேஷன்லாம் அண்ணன் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே ஒரு ஷாட் ரசிச்சு
அடி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன உண்மையை அடிச்சிட்டேன் என்ன பண்றது திரும்பலாமா கீழே குனிலாம் அடிச்சிட்டேன் அப்படின்னு அவரை பத்தி அடிவாளதானா அந்த அடி நம்ம இந்த பண விஷயம் பண்ணிட்டோம்ன்ற அந்த உள்ளுணர்வும் ஒன்று இருந்தது. ஆமா. அடிச்சு அந்த அடியில் அப்படியே உறைஞ்சு போய் ஐயோ பண்ணிட்டோமேன்றது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அது நம்ம கிளைமேக்ஸ் தேவைப்பட்டதுனால அந்த சீன் நல்லா இருக்கு. அதனால ஓகே. அந்த மாதிரி நம்ம சாங்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் அவர் டிசைனர் சிவாவும் சரி, அதுக்கப்புறம் எடிட்டர் யாரு? எடிட்டர் கிஷோர் சார் படம் கிஷோர் டி அவர் எடிட்டர் காதலி நேரம்லாம் பண்ண பெரிய எடிட்டர் நிறைய பண்ணிருக்காரு. நல்லா பண்ணி கொடுத்தாரு. நம்ம அசோசியேட் ஆமா கார்த்திக், ஆமா உங்க பிரதர் அப்படி சொல்லுங்க. ஓகே. உண்மையிலேயே என்னடா என்னோட தான் இந்த இப்ப எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்த கார்த்திகேயன் சரவணனுக்கு என்னோட மனப்பூர்வமான ஆமா, நன்றி. ஆமா. ஏன்னா அந்த எங்களோட அந்த பிரசாத் லேப்ல வந்து ஆடியோ லான்ச்சோட விழா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கொண்டு போனது அந்த கண்டிப்பா, கார்த்திகேயன் சரவணன். அந்த மாதிரி சாங் வந்து நம்மளுடைய சேனல்ல தான் போட்டிருக்கோம். ஐ ஸ்டேஜ் பிளிங்ஸ் விஎம் ஐ ஸ்டேஜ் அதெல்லாம் சொல்லிடுங்க. அதெல்லாம் போட்டிருக்கோம். பிஎம் ஐசிஎச் ஃபிலிம்ஸ் என்னுடைய ஹோம் சேனல்ல தான் நாங்க போட்டிருக்கோம். அது முடிஞ்சதுக்கு ஆதரவு கொடுங்க நீங்க கண்டிப்பா 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 பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அதுல என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தங்களுடைய கமெண்ட் நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். தினமும் நைட் 1 மணிக்கு பண்ணா கூட நான் அதை பார்த்துருவேன். யார் என்ன பண்ணியிருக்கா, இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் எல்லாமே என்னுடைய சைட்ல இருந்து நான் அவங்க வந்து திட்டி போட்டாங்கன்னா திட்டி பதில் கொடுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அவங்க திட்டி போடுறாங்கன்னா அதுல என்னமோ இருக்கு, மறுபடியும் அதை நான் பார்ப்பேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் டைம் அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா அடுத்தது நம்ம மூவி போய் பண்ணிடலாம். அடுத்து இந்த டீம் நாங்க சேர்ந்து மொத்தமா மூவி ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் 27ஆம் தேதி படம் பூஜை போற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. வாங்க, எப்படி மீடியாஸ் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுங்க. நம்ம ஆஃபீஸில் இங்கே தான் பூஜை போடுற மாதிரி இருக்கும். வந்து ஆதரவு கொடுங்க. நல்லபடியாக இது கொண்டுட்டு போயிட்டு சேருங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் கார்த்திக்கும் சரவணனுக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் போது கொண்டு இப்போ பிஆர் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு ஆமாம்மா கண்டிப்பாக அண்ணன் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் சேனலு ஃபுல்லாக அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னுடைய எல்லா சேனலுமே இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நான் எதுவுமே இது பண்ணுவேன். இது தம்பி இது வந்திருக்குப்பா, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்டு அழகாக கொஞ்சம் கொண்டுட்டு போவாங்க. பர்ஃபெக்ஷனாக அழகாக டீட்டெயிலாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம் 27ஆம் தேதி உங்கள் எல்லாரையும் நேரடியாக சந்திக்க நாங்கள் வரோம். பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 7 சாங்கை பாருங்க, கையில் மனசில் எங்களோட கலந்துரையாடல தப்பு நினைச்சிருக்கேன்.